அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மாரீஸ்வரி. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வேல்மாறல் புத்தகத்தை வாங்க தாங்க வந்திருக்கேன். 10 வேல்மாறல் புத்தகத்தை வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நான் வாங்கின வேல்மாறல் புத்தகம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குங்க. ஆனால் இதனுடைய விலையும் ரூ. 20 தாங்க. உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குங்க. வேல்மாறல் இருக்குது, விநாயகர் துதி இருக்குது, சிவநேச வெண்பாய் இருக்குது, வேல்மாறல் மகாமந்திர பாமாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாடல்கள் அமைஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் வேல்மாறல் மகாமந்திரம் ரொம்ப சுலபமான முறையில் படிக்கிற மாதிரி இருக்குது. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் கேளே. இப்படி தனித்தனியாக இருக்கிறதுனால முதல் முறையாக வேல்மாறல் பாராயணம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குங்க. செய்யுள் வடிவத்தில் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறனால நல்லா இருக்குங்க. கீழே முருகன் துதி கொடுத்துருக்காங்க. உருவாய் அருள்வாய் அந்த பாடல், அப்புறம் பகை கடிதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னுடைய வேல்மாறல் புத்தகத்தில் இல்லை, இதில் தாங்க இருக்குது. இனிமேல் தான் இந்த பாடல்லாம் நான் படித்து பார்க்கணும். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருக்கை முருகன் போற்றி வழிபாடு இருக்குங்க. எல்லா போற்றியும் இருக்குங்க. இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கலங்க இந்த புத்தகத்தில் இருக்கும் அப்படின்னு. அப்புறமா முருகன் வேலே பிரார்த்திக்கும் மந்திரம் அப்படின்னு இருக்குங்க. திருப்புகழில் ஒரு பாடல் இருக்குங்க. கற்பூர ஹாராத்தி அப்படின்னு இருக்குங்க. அப்புறம் சத்ரு சங்கார வேற்பதிகம் அப்படின்னு இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த புக்கில் நானும் ஒரு புக்கை வாங்கி படித்து பார்க்கலாம் அப்படின்னு இருக்குங்க. இந்த புக்கை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. எடுத்தோடனேயே உங்களுக்கு வீடியோவாக பதிவு பண்ணிட்டேங்க. மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழியும் கருணை போற்றி அப்படின்னு நிறையா முருகனை பற்றிய பாடல்கள் இருக்குங்க. இதுதாங்க என்னுடைய புத்தகம் வேல்மாறல் மகாமந்திரம். இது சஸ்திரபந்தம் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் விநாயகர் துதி இருக்குங்க. அதுக்கப்புறம் தோற்றம் இருக்கும், வேல்மாறல் தோற்றம். அப்புறம் வேல்மாறல் பாராயணம் செய்வதால் ஏற்படும் பயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் வேல்மாறல் மந்திர பாராயணம் இருக்குங்க. கந்தர் அலங்காரம் இருக்குது, மயிலின் அலங்காரம் இருக்குது. அதுக்கப்புறம் வேல்மாறல் பாடல் திருத்தணியில் உதித்தெருளும். உங்களுக்கு தெரியும் இந்த புக்குக்கும் அந்த புக்குக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. இது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது செய்யுள் வடிவத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வடிவத்தில் இருக்குது. இது கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு அனுப்ப போகிற புக்கு அந்த மாதிரி இல்லைங்க, மிக தெளிவாக உச்சரிக்கிற மாதிரி இருக்குங்க. வேல்மாறலோட விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த புக்கில் இருக்குது. வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு வாங்கின புக்கில் நிறையா இருக்குங்க. இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு வாய்ஸ் வந்திருக்கும், அது இவருடைய வாய்ஸ் தான். இவர் என்னை பேசவே விடலை, இவரே தான் பேசிகிட்டு இருந்தார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.